இன்றைய தினம் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? பொருளாதாரம் பயணிக்கின்ற பாதை மக்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா? வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா? அல்லது உள்நாட்டிலே இந்த மக்கள் எதிர்கொள்கின்ற இந்த வாழ்க்கை சுமை பிரச்சனைக்கு எதிர்காலத்திலே இந்த பொருளாதாரம் தீர்வை பெற்றுக் கொடுக்குமா? இவ்வாறு பல விடயங்கள் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு அமைக்கின்ற போது மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல மக்களுடைய வாழ்க்கை சுமை குறைவடையும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 6 மாத காலம் கடந்திருக்கின்ற 6 மாத காலம் எவ்வாறு அரசாங்கம் இதனை கையாண்டிருக்கின்றது, இதற்கு பிறகு எவ்வாறு இந்த பொருளாதாரம் அமையப் போகின்றது என்று பல்வேறு கேள்விகள் உங்கள் மத்தியில் எழலாம். இந்த கேள்விகளுக்கு ஒரு சுருக்கமாக பதில் வழங்கும் என்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்று நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கை மத்திய வங்கியுடைய பொருளாதார ஆய்வு பிரிவுடைய பணிப்பாளர் கலாநிதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். வணக்கம் சுஜிதா அவர்களே. நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு நேர்த்திசையிலே பயணிப்பதாகத்தான் அனைவரும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசியலிலே எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அரசாங்கத்தின் பக்கம் ஒரு நியாயமான இந்த விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிலே புள்ளி விவரங்கள் இந்த விடயங்களை வெளியே சொல்கின்றன. அந்த வகையில் இளைஞருடைய பொருளாதாரம் உறுதித்தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை குறிப்பாக அனைவருமே பேசக்கூடிய ஒரு விஷயம், ஏனென்றால் இந்த ஆரகால டைம், அதாவது போராட்டங்கள் நடைபெற்ற காலப்பகுதியிலே மத்திய வங்கியில் எவ்வளவு வெளிநாட்டு நாணய இருக்கும் என்பது எரிபொருள் கியூவில் நிற்கிற ஒரு ஆளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அது சம்பந்தமான அதிகமான ஒரு ஆவல் அல்லது அதை அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ரவா இருந்தது. என்றால் அது தெரிந்தால் தான் எங்களுக்கு மருந்து வருமா எரிபொருள் வருமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தற்போது 6.3 பில்லியன் அளவிற்கு இது அதிகரிக்கின்றது. ஆனால் இந்த IMF-னுடைய ப்ரோக்ராமின் அடிப்படையிலே இந்த வருட இறுதியிலே அது 7.5 வீதமாக வேண்டும், 2026ஆம் ஆண்டு 9 வீதமாக வேண்டும், அதே போல் 2027ஆம் ஆண்டு 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உங்களுக்கு இருப்பு அமைய வேண்டும். இப்போ உள்ள இருப்பை விட 2 மடங்கை விட கூடுதலான இருப்பை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சாத்தியமா? நன்றி மயூரன். நீங்கள் கேட்ட விடயம் போல இலங்கை நெருக்கடியான காலப்பகுதியில் இருந்து மீண்டு வருகின்ற பொழுது இலங்கையின் வெளிநாட்டு ஒதுக்குகளும் படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வந்திருக்கின்றது. தற்பொழுது இது ஏறத்தாழ 6.1 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக காணப்படுது. ஒரு நாட்டில் ஒதுக்குகள் எவ்வளவு தூரத்துக்கு காணப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சர்வதேச ரீதியாக சில நியமங்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக ஆக குறைந்தது ஒரு நெருக்கடியான காலப்பகுதி ஏற்படுகின்ற பொழுது ஆக குறைந்தது அந்த நாட்டின் 3 மாதங்களுக்கான இறக்குமதிக்கு தேவையான அளவு ஒதுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு நியதி ஒன்று காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தற்பொழுதுள்ள இந்த ஒதுக்கானது ஏறத்தாழ ஒரு 4 மாதங்களுக்குரிய இறக்குமதிக்கு போதுமானதாக இருக்கின்றது. இது சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட அந்த பரஸ்பர ஸ்வப் என்று சொல்ல அந்த உடன்படிக்கை அடிப்படையிலான பணம் உட்பட்டதாக. அதே போல இன்னுமொரு வழியினூடாக விளங்கக்கூடியதாக சொல்ல வேண்டுமா இருந்தால் நீங்கள் சொன்னது போல 4 மாதங்களுக்கு தேவையான இறக்குமதிக்குரிய பணம் எங்களிடம் இருக்கின்றது. ஏற்றுமதி 0 இருந்தால் கூட இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமையில் நாடு இருக்கும் பொழுது சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கின்றதா என்பது தொடர்பாக ஒரு அடிப்படையான ஒரு அளவீடு ஒன்று காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அந்த அடிப்படை அளவீட்டுக்கு அதிகமாகவே தற்பொழுது ஒதுக்குகள் காணப்படுகின்றது. அதே போல ஒரு நாடு தனது ஒரு குறுங்கால கடன்களை செலுத்தக்கூடிய அளவுக்கு போதுமானதாக ஒதுக்கி இருக்கின்றதா என்று இன்னொரு நியமம் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது குறுங்கால கடனின் 100% அல்லது குறுங்கால கடனுக்கு சமமானதாக ஒதுக்கி இருக்கின்றதா என்பது இன்னும் ஒரு நியமமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுதுள்ள அந்த ஒதுக்கின் அளவு ஏறத்தாழ அந்த மட்டத்திலே காணப்படுகின்றது. ஆனால் இது இலங்கைக்கு போதுமானதா என்று கேட்டால் இல்லை. இலங்கை இன்னும் ஒரு முழுமையான ஒரு உறுதிநிலையை அடையவில்லை, உறுதியை நோக்கி அடைந்து செல்கின்றது. அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஒதுக்குகளை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை காணப்படுகின்றது.
அது சர்வதேச நாணய நிதியம் கேட்டால் என்ன கேட்காவிட்டால் என்ன படிப்படியாக இலங்கை ஒதுக்குகளை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே மத்திய வங்கி தொடர்ச்சியாக இந்த உள்நாட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு செலாவணியை அல்லது டொலரை கொள்ளளவு செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் இதுவரைக்கும் 1 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களுக்கு மேலதிகமாக மத்திய வங்கியினால் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவும் இந்த ஒதுக்குகள் கட்டியெழுப்பப்படுவதற்கு முக்கியமானதாக காணப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஒவ்வொரு ஆண்டுக்கான இறுதியிலும் ஒரு தொகை ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் அதில் 2 விதமான இலக்கு காணப்படுகின்றது. ஒரு இலக்கு என்பது நெட் இன்டர்நேஷனல் ரிசர்வ் என்று சொல்வார்கள், தேறிய வெளிநாட்டு ஒதுக்கு. அதாவது சில ஒதுக்குகளை கட்டியெழுப்பும் பொழுது தேறிய அடிப்படையிலே நாங்கள் ஒரு நேர்கணிய முறையிலே சொத்துக்களை கட்டியெழுப்புகின்றோமா என்பதுதான் சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்தவரையில் ஒரு இலக்காக, ஒரு கட்டாயமான இலக்காக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இதுவரை காலப்பகுதியிலும் ஏறத்தாழ சர்வதேச நாணய நிதியத்தின் அரைவாசி நிகழ்ச்சி திட்டத்தின் அரைவாசி பகுதி தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. இதுவரையிலுமே அந்த இலக்கு தொடர்ச்சியாக அடையப்பட்டு வந்திருக்கின்றது, மேலதிகமாக அடையப்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது தேறிய அடிப்படையிலே சொத்துக்கள் கட்டியெழுப்பப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் இந்த மொத்த அலுவல்சார் ஒதுக்குகளை பொறுத்தவரையிலே அது மிக கட்டாயமான இலக்கு அல்ல. இந்த தேறிய அடிப்படையிலே சொத்துக்கள் கட்டியெழுப்பப்படும் பொழுது அது படிப்படியாக இந்த மொத்த ஒதுக்கினை அதிகரிப்பதற்கு வழி செய்யும். அது கட்டாயமாக அடையப்பட வேண்டும் என்றது இல்லை. இருந்த பொழுதிலும் நாடு ஒரு உறுதியான நிலைமைக்கு வருவதற்கு அது தேவையானதாக காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்தவரையிலே ARA என்ற ஒரு அளவீடு ஒன்று காணப்படுகின்றது. அந்த அளவீடு ஒரு 100 புள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி திட்டம் முடிவடைகின்ற காலப்பகுதியிலே அந்த 100 புள்ளிக்கு அடைய வேண்டும் என்பதுதான் இந்த 13.5 பில்லியன் என்ற தொகையாக இருக்கின்றது. அது ஒரு நெருக்கடி காலப்பகுதியிலே மிக குறைவாக காணப்பட்டது. தற்பொழுது இது ஏறத்தாழ 60-65% அந்த புள்ளி மட்டத்தில் காணப்படுகின்றது. அந்த புள்ளி கட்டியெழுப்பப்படும். அதாவது ஒரு கேள்வி நான் கேட்டேன். அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இலங்கை மத்திய வங்கி உள்நாட்டு சந்தையிலே டாலர்களை வாங்குகின்றது. உண்மையாக அப்படி ஒரு வாங்குவது என்பது ஒரு புறம் இருக்க, இந்த நாணய அதாவது இருப்பு வெளிநாட்டு நாணய இருப்பை சேகரித்துக் கொள்வதற்கு அதுதான் ஒரு சரியான வழியா, அல்லது நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதியிலே எஞ்சி இருக்கின்ற பணத்தை மத்திய வங்கி வைத்துக் கொள்வதுதான் சரியான வழியா? நாங்கள் மத்திய வங்கி வாங்குகின்ற தொகை எதுவாக இருக்கும் என்றால் இந்த நாட்டிலே எஞ்சி இருக்கின்ற தொகை தான் மத்திய வங்கி வாங்கும். சாதாரணமாக அதுதான் நடைமுறை வழக்கம். உதாரணமாக ஒரு நீங்கள் சொன்ன இந்த 1.5 சைனாவுடைய சொத்தை தவிர மிச்ச 4.5 பில்லியன் பணமும் மத்திய வங்கி இவ்வாறு சேகரித்த பணம் தானா? பெரும்பாலும் அதில் சில ஒரு தொகுதி இந்த உள்நாட்டு வங்கிகளுக்கு இடையிலான ஸ்வப் இணையும் உள்ளடக்கி இருக்கின்றது. அது தவிர மீதமுள்ள தொகை மத்திய வங்கியினால் கொள்ளளவு செய்த ஒரு தொகையாக காணப்படுகின்றது. அதுதான் ஒதுக்குகளை கட்டியெழுப்புவதற்கான மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமான முறையாக காணப்படுகின்றது. இந்த கொள்வனவு செய்வது என்பது மத்திய வங்கி எவ்வாறு கொள்வனவு செய்ய முடியும் என்றால், ஒரு சந்தை என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சந்தையில் பொருட்களுக்கான கேள்வி இருக்கும், அதே போல நிரம்பல் இருக்கும். அதாவது பொருட்களை கொண்டு வருவதற்கு ஆட்கள் இருப்பார்கள், அதே போல பொருட்களை வாங்குவதற்கு ஆட்கள் இருப்பார்கள். அதே போல தான் டொலரை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு எவ்வாறான வழிகளில் டொலர் வரும் என்று சொன்னால் ஏற்றுமதி மூலமாக வரும், சுற்றுலா பயணிகள் மூலமாக வரும், அல்லது ஏதாவது நேரடி முதலீடுகள் இருந்தால், அல்லது அரசாங்க பிணையங்களில் ஏதாவது முதலீடுகள் வந்தால் டொலரை கொண்டு. அதே போல டொலருக்கு தேவை இருக்கும். உதாரணமாக நாங்கள் இறக்குமதி செய்யும் பொழுது டொலருக்கு தேவை இருக்கும். அதே போல ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணங்களுக்கு போகும்பொழுது டொலருக்கான செலவு இருக்கும். அதே போல கல்வி தொகை, இப்படி டொலருக்கு பல்வேறு தேவைகளும் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு நாளண்ட அடிப்படையிலே இந்த மொத்தமாக வருகின்ற டொலருக்கான தேவைக்கும் மேலதிகமாக தொகை காணப்படுகின்ற பொழுது அது மத்திய வங்கியினால் கொள்ளளவு செய்யப்பட்டு ஒதுக்குகளில் உள்ளடக்கப்படுகிறது. அது ஒரு ஆரோக்கியமான முறையாக காணப்படுகிறது. பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரத்தன்மை அடைந்து கொண்டு போகிற நேரத்தில் மறுபக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது அண்மையில் ஜனாதிபதி அவர் குறிப்பிட்டிருந்தார்கள்,
101% அதிகரித்திருக்கிறது. அதாவது $550 மில்லியன் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் பிஓஇ ஊடாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தார். அப்போ மறுபக்கம் பொருளாதாரத்திலே நாணய உள்பாய்ச்சல், அதாவது நேரடி முதலீடுகளும் வருகின்றன. இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் நிகழ்வதற்கு, ஒரு வாகனம் கனவு அதை அடைவதற்கு நாங்கள் அந்த 2032ஆம் ஆண்டு கடன் கொடுத்து ஒரு ஸ்திரத்தன்மை அடையும் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அல்லது இலங்கையோட ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? எப்படி இந்த 6.2 பில்லியன் இருப்பை அதிகரித்தோமோ அதே போல் இந்த மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு வரிகள் குறைக்கப்பட வேண்டும், 18% இருக்கின்ற வெட் வரியை குறைக்க வேணும், பேய் டேக்ஸ் சிறிய, அதாவது தனியார் துறையினர் அரசு துறையினர் பெறுகின்ற உழைக்கும் போது செலுத்துகின்ற வரி குறைய வேணும், யாருமே கூடுதலாக வரி செலுத்துவதை விரும்புவதில்லை. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமான ஒரு எதிர்பார்ப்பா? நன்றி. இந்த பிரச்சனைக்கு நாங்கள் விடையை கூறுவமாக இருந்தால், இலங்கையின் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இலங்கையில் இருந்த மிக முக்கியமான பிரச்சனை இரட்டை பற்றாக்குறை பிரச்சனை. அதாவது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு பாரிய அளவிலான பற்றாக்குறை ஒன்று காணப்பட்டது. அரசாங்கத்தின் வருமானத்தை விட அரசாங்கத்தின் செலவுகள் தொடர்ச்சியாக அதிகரித்தது. இரண்டாவது பிரச்சனை சென்மதி நிலுவையில் இருக்கின்ற பிரச்சனை. அதாவது இலங்கை உழைக்கின்ற டொலரை விட இலங்கை செலுத்த வேண்டிய டொலரின் தொகை அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலைமை மாற்றமடையும் வரை, அல்லது அந்த நிலைமையில் ஒரு முன்னேற்றம் காணப்படும் வரை ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்று கிடைக்குமா என்று சொன்னால் இல்லை. இப்பொழுதும் பார்ப்பீர்களாக இருந்தால், இலங்கையின் அரசாங்கத்தின் வரவு செலவு பற்றாக்குறையை நோக்குவமாக இருந்தால், தற்பொழுது ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு அரசாங்கம் உழைக்கின்ற வருமானத்தை பார்த்தோமாக இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 13% காணப்படுகின்றது. இது இன்னமும் உலகளாவிய ரீதியிலே மிக குறைந்த ஒரு வருமான மட்டமாகவே காணப்படுகின்றது. இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் முடிவடைகின்ற பொழுது இது 15% வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதுக்கான வழிமுறைகளை பார்த்தீர்களாக இருந்தால், இந்த முறை மேற்கொள்ளப்பட்ட இந்த சர்வதேச நாணய நிகழ்ச்சி திட்டத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுவது மிக கடுமையான சீர்திருத்தங்கள் அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்பத்திலேயே கொண்டு வரப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக காணப்படுகின்றது. அதாவது முக்கியமான வரி சீர்திருத்தங்கள் அனைத்துமே ஏறத்தாழ தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக வரிகள் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு. முக்கியமாக இந்த சொத்து வரிகள் போன்றவை உருவாக்கப்படலாம். ஆனால் ஒரு வருமான வரியோ அல்லது மறைமுக வரி, வெட் போன்ற வரிகள் இன்னமும் அதிகரிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் குறைவு. ஆனால் இந்த நிலைமை எவ்வாறு மாற முடியும், இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையில் எவ்வாறான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று சொன்னால், இன்னமும் வரியை நிர்வாகம் செய்வதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இலங்கையில் இருக்கின்றது. இந்த வரி நிர்வாக முறையிலே ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு மேலதிகமாக பலர் இந்த வரி டாக்ஸ் நெட் என்று சொல்வார்கள், அந்த டாக்ஸ் நெட்டுக்குள் உள்வாங்கப்படுவார்களாக இருந்தால் ஒரு தனிநபர் செலுத்துகின்ற வரியின் அளவு குறைவதற்கான சாத்தியம் காணப்படும். வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு 1,00,000 பேர் 30% வரி செலுத்துவதற்கும் அங்கு 5,00,000 பேர் அங்கு அந்த டாக்ஸ் நெட்டுக்குள் உள்ளடக்குவார்களாக இருந்தால் அந்த வரி வீதத்தினை குறைப்பதற்காக சாத்தியங்கள் இருக்கின்றன. அதுவரைக்கும் இந்த வரி வீதங்கள் குறையுமா என்று சொன்னால் இல்லை. அதற்கு முக்கியமான பல்வேறு வழிமுறைகள் ஏற்கனவே தற்பொழுது படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீர்களாக இருந்தால் யாராவது ஒரு கார் வாங்கினாலோ அல்லது ஒரு சொத்து வாங்கினாலோ அவர்களுக்கு ஒரு வரி கோவை ஒன்றை திறக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல அனைவரதும் வங்கி கணக்குகளும் தற்பொழுது இந்த வரி கோவைக்கு நேரடியாக உள்வாங்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. படிப்படியாக இந்த வரி நிர்வாகத்தை மாற்றி அமைப்பதற்காக அல்லது முன்னேற்றுவதற்கான நடைமுறைகள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே போல 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் ஒரு வரிக்கோவையை கொண்டிருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் தற்பொழுது படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறு வரி நிர்வாகத்திலே ஒரு முன்னேற்றம் ஒன்று உருவாகி ஒரு நிறைய வரி செலுத்த வேண்டிய கம்பெனிகளும் தனிநபர்களும் உள்வாங்கப்படுவார்களாக இருந்தால் இந்த ஒரு தனிநபருக்கான அந்த வரி
சுமை குறைவடைவதற்கு சாத்தியம் காணப்படுகின்றது. அது தனிநபர்களது வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக அதிகரிக்கும். அதே போல வெளிநாட்டு செலாவணி தொடர்பான பிரச்சனையை நோக்குவமாக இருந்தால் தற்பொழுது இறக்குமதிகள் அதிகரிக்கின்றது, ஏற்றுமதியில் அவ்வளவு தூரம் அதிகரிப்பு இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே தற்பொழுது இலங்கை பெருமளவில் எதில் தங்கியிருக்கின்றதுன்னு சொன்னால் சாதாரணமான ஏற்றுமதி, அதே போல் சுற்றுலா வருமானம், அதே போல் தொழிலாளர் பண அனுப்புதல்கள், இவைதான் மிக முக்கியமாக இலங்கைக்கு டொலர்களை கொண்டு வருகின்ற ஒரு மூலங்களாக காணப்படுகின்றது. ஆனால் இது தொடர்ச்சியாக கனகாலத்துக்கு நாங்கள் இப்படியே செல்ல முடியுமாக என்று சொன்னால் இல்லை. அதற்கு முக்கியமாக நாங்கள் இந்த ஏற்றுமதிகளை மேலும் சிறப்படுத்த வேண்டும். ஒரு சுற்றுலா பயணிகளது வருகையை அல்லது அவர்கள் இங்கு செலவழிக்கின்ற தொகையை அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனென்றால் தொழிலாளர் பண அனுப்புதல்களில் மாத்திரம் இலங்கை தொடர்ச்சியாக தங்கியிருக்க முடியாது. அதன் காரணமாக குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை மாத்திரமில்லை, இலங்கை தற்பொழுது வயதடைகின்ற போக்கொன்று காணப்படுகின்றது. இலங்கையின் சனத்தொகை வயதடைகின்ற போக்கொன்று காணப்படுகின்றது. ஆகவே இலங்கை பொருளாதாரத்திலே ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இலங்கையில் ஆட்கள் தேவை. ஆகவே இலங்கை தொடர்ச்சியாக தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்க முடியாது. அது அனுப்புகின்ற தொழிலாளர் கூட மிகவும் குறைந்த ஒரு வருமானம். நிச்சயமாக ஒரு தற்காலிகமான ஒரு 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 வழியாக இது இருக்கலாமே ஒழிய ஒரு நீண்ட காலத்தில் இது ஒரு செலாவணியை பெற்று செல்லக்கூடிய ஒரு முறையாக இருக்க முடியாது. அதற்காக ஏற்றுமதியினை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக முதலீடுகளை கவர வேண்டிய தேவை இருக்கின்றது. மறுபக்கம் இன்னொரு விஷயம் பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது இந்த கொள்கை வட்டி வீதம். நாங்கள் திருப்பியும் 2022ஆம் ஆண்டு காலத்துக்கு போனால் வங்கிகளிலே 25 வீதம் 30 வீதம் கூட சேமிப்புகளுக்கு வட்டி வழங்கி மக்கள் வைத்திருந்த பணங்களை அப்படியே வங்கிக்கு எடுத்து கொண்டார்கள். தற்போது ஒரு பெறுமதியிலே 1 டிஜிட்டுக்கே வந்திருக்கின்றது கொள்கை வட்டி வீதம். இந்த கொள்கை வட்டி வீதம் நீண்ட காலமாக ஓரளவுக்கு 1 டிஜிட்டுகள் இருக்கிறோம் கடந்த ஒரு வருடத்தை பார்த்தால். இதனை இவ்வாறு பேணி கொண்டிருப்பதற்கு உள்நாட்டிலே உள்ள இருப்பு, அதாவது ரூபாவிலே உள்ள இருப்பு மத்திய வங்கியிலே 1 டிரில்லியன் வரை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த கொள்கை வட்டி வீதத்தை இவ்வாறு நிலையாக பேணிக்கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகின்றீர்கள்? மத்திய வங்கியை பொறுத்தவரையிலே இந்த கொள்கை வட்டி வீதம் என்பது இந்த பணவீக்கத்தை அல்லது விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கான ஒரு கருவி. அந்த கருவி தேவையான நேரங்களில் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. மத்திய வங்கியை பொறுத்தவரையிலே மத்திய வங்கிக்கு ஒரு பிரதான இலக்காக காணப்படுவது பணவீக்கத்தை ஒரு தளமல் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கான மட்டத்தில் பேணுவது என்பது. அந்த அடிப்படையிலே மத்திய வங்கிக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்காக அமைவது பணவீக்கத்தினை 5% அண்மித்ததாக பேணுவது என்பது இலங்கைக்கு மத்திய வங்கிக்கு கொடுக்கப்பட்ட இலக்காக காணப்படுகின்றது. ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பணவீக்கம் குறைவடைந்திருக்கின்றது. அந்த 5% விட குறைவாகவும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து பணவீக்கம் ஒரு எதிர்கணிய மட்டத்தில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக ஒரு சலுகை ஒன்று தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. அதாவது கொள்கை வட்டி விதங்களை ஒரு குறைந்த மட்டத்தில் பேணக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. 7.75% தற்பொழுது கொள்கை வட்டி வீதங்கள் காணப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் இலக்கிற்கு அமைவாக இந்த பணவீக்கமானது திரும்பவும் அந்த இலக்கிடப்பட்ட அந்த 5% நோக்கி நகரும் என்று தற்பொழுதுள்ள எதிர்ப்பு கூறல்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஆகவே அவ்வாறு காணப்படுகின்ற வரை இந்த கொள்கை வட்டி வீதங்களை ஒரு குறைந்த மட்டத்தில் பேணப்பட முடியும். ஆனால் ஏதாவது ஒரு நிலைமை, ஒரு பார்க்காத ஒரு நிலைமை காரணமாக, உதாரணமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு போர் உச்சமடையுமாக இருந்தால், இந்த மசகெண்ணெயின் விலைகள் அதிகரிக்குமாக இருந்தால், இலங்கை முற்றுமுழுதாக மசகெண்ணெயின் இறக்குமதியில் தங்கியிருக்கின்ற ஒரு நாடு. அதன் காரணமாக எரிபொருட்கள் விலைகள் அதிகரிக்கலாம். அவ்வாறு எரிபொருட்கள் விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது எரிபொருட்களின் விலை மாத்திரமல்லாமல் அது படிப்படியாக வேறு பல பொருட்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அவ்வாறான ஒரு நிரந்தர அடிப்படையிலே விலைகள் அதிகரிக்குமாக இருந்தால், அந்த நிலையிலே பணவீக்கம் உயர்வடைவதற்கான சாத்தியக்கூறு காணப்பட்டுமாக இருந்தால், இந்த 5% விட தொடர்ச்சியாக பணவீக்கம் அதிகரிக்குமாக இருந்தால் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதற்கு கொள்கை வட்டி வீதங்கள் மீள அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல இவ்வாறு, அதாவது கொள்கை வட்டி வீதங்கள் என்பது நீங்கள் சொன்னது 7% இருக்கின்ற போது வங்கிகளிலே சென்று மக்கள் கடன்களை பெறுகின்ற போது அல்லது வங்கியில் முதலீடு செய்கின்ற போது
அதற்கான வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கின்றன. ஆனால் கடன்களை பெறுகின்ற போது ஏற்கனவே இருந்த 22% எல்லாம் குறைவடைந்திருந்தாலும் இன்னும் 11, 12, 13 வீதங்களில் தான் வங்கிகள் கடன்களை வழங்கி கொண்டிருக்கின்றன. வழமையாகவே இந்த கொள்கை வட்டி வீதத்துக்கும் கடன் வழங்குகின்ற வீதத்துக்கும் இடையிலே இந்த 4 வீதம் 5 வீத வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றதா? இருக்கும், அது எப்பொழுதுமே இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றார். ஏனென்றால் ஒரு வங்கியை பொறுத்தவரையிலே வங்கி எதில் தங்கி இருக்கும் என்று சொன்னால், வங்கியின் மிக முக்கியமான தொழில் இந்த இடையீட்டு தொழில். அதாவது சேமிப்புகளை பெற்று அதனை கடன் வழங்கி அதிலிருந்து உழைக்கின்ற வருமானம் தான் ஒரு வங்கிகளுக்கான வருமானமாக காணப்படும். ஆகவே இந்த வட்டி செலவை அதாவது வங்கிகள் செலுத்துகின்ற வட்டி செலவை விட வட்டி வருமானம் அதிகரிக்க வேண்டும். அந்த இடைவெளி தான் அந்த வங்கிகளுக்கான லாபமாக இருக்கும். அந்த லாபம் பொதுமக்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும். ஆகவே எப்பொழுதுமே ஒரு 3 தொடக்கம் 4% அந்த வட்டி வீத இடைவெளி எப்பொழுதுமே காணப்படும். அது உங்களுடைய கணிப்பின்படி, அதாவது நிலையான வைப்புகளுக்கான வட்டி வீதங்கள் 25% படிப்படியாக குறைந்து தற்போது அதுவும் ஒரு கணியத்திற்கு வந்திருக்கின்றது. அதே போல கடன்களை பெறுகின்ற போது வழங்குகின்ற வட்டி வீதங்கள் நான் சொன்னது போல 11, 12, 13 வீதமாக இருக்கின்றது. இதை நாங்கள் முன்கூட்டியே கணிப்பிட முடியாது. இருந்தாலும் இந்த கடன் வழங்குகின்ற போது அறவிடுகின்ற வட்டி வீதம் ஒரு கணியத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சில வட்டி வீதங்கள் ஒரு ஒட்டி இலக்க மட்டத்தில் காணப்படுகின்றது. உதாரணமாக ஒரு வங்கிகளை பொறுத்தவரையிலே வங்கிகள் கடன் வழங்குகின்ற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் வேறுபடுவார்கள். மிக முக்கியமான ஒரு கம்பெனிகளாக எடுப்போமாக இருந்தால் அவர்கள் முதன்மையான வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் பணத்தை மீளச் செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு கடன் வழங்கும் பொழுது வங்கிகளுக்கு ஆபத்துக்கள் குறைவு. அவ்வாறான ஆபத்துக்கள் குறைந்த இந்த முதன்மை வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த அளவிலே வட்டி வீதங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையிலே பிரைம் லேண்டிங் ரேட் என்று ஒரு வீதம் ஒவ்வொரு வாரமும் மத்திய வங்கியிலால் கணிக்கப்படுகின்றது. அந்த வீதத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் தற்பொழுது 8% காணப்படுகிறது. அதே போல வங்கிகள் தங்களுக்கு இடையிலே பரிமாறுகின்ற அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு செய்யப்படுகின்ற வட்டி வீதத்தை பார்த்தோமாக இருந்தால் அது ஏறத்தாழ 7.80 வீதத்தில் காணப்படுகின்றது. அந்த படிப்படியாக எங்கு வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னால், வர்த்தக வங்கிகளை பொறுத்தவரையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் அவர்களுக்கு கடன் வழங்குவது ஒரு ஆபத்தான விடயம். அது இடர்நேர்வு மிகை என்று சொல்வார்கள். அவர்களுக்கான அவர்களிடமிருந்து கடனை மீளப் பெறுவதற்கான ஆபத்துகள் காணப்படுகின்ற பொழுது அதற்கு மேலதிகமாக ஒரு வட்டி வீதத்தை அறவிடுவார்கள். அந்த அடிப்படையிலே தான் சில குறிப்பிட்ட கடன் பொருட்களுக்கு அல்லது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த வட்டி வீதம் அதிகமாக காணப்படும். ஆனாலும் நாங்கள் இந்த சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கான வட்டி வீதங்களையும் மத்திய வங்கி தற்பொழுது கணிப்பீடு செய்து வருகின்றது. ஒட்டுமொத்த அடிப்படையிலே, அதாவது வழங்கப்படுகின்ற தொகையை நிறையிடப்பட்ட அந்த வட்டி வீதம் சிறிய நடுத்தர முயற்சிகளுக்கும் இப்பொழுது 11%க்கும் 12% வந்திருக்கின்றது. ஆனால் எல்லாருக்கும் அந்த வீதம் கிடைக்குமா என்றால் இல்லை. ஆனால் இப்போ ஒரு பொருளாதாரம் எவ்வளவு அடுத்த, அதாவது பொருளாதார சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு அபிவிருத்தி முதலீடுகள் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக வங்கிகள் கடன் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு நிதி மூலாதாரம் இருக்க வேண்டும். ஆகவே புதிய ஒரு தொழில் முயற்சிகள் உருவாவதற்கு நாங்கள் எவ்வளவு வெளிநாட்டு நேரடி முதலீடு எதிர்பார்க்கின்றமோ, உள்ளூரில் இருப்பவர்கள் ஒரு புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவதற்கு, அல்லது ஷியார் சொன்னது போல அரசு துறையில் உள்ளவர்கள் அதை கைவிட்டு தனியார் துறைக்கு நுழைவதற்கு, தங்களை ஒரு முயற்சியாளராக உருவாக்கி கொள்வதற்கு இந்த விடயங்கள் மிக முக்கியமானவை. இன்னொரு நீண்டகால அடிப்படையில் ஒரு 5 வருட திட்டம், 10 வருட திட்டம் என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக கடன் கொடுக்கின்ற போது அறவிடப்படுகின்ற வட்டி வீதங்கள் இதைவிட குறைய வேண்டும் என்பது கொள்கை அளவிலே சரியான ஒரு எண்ணப்பாடு தான். அது ஒரு நாட்டின் இந்த பணவீக நிலைமையில் தங்கியிருக்கின்ற, உதாரணமாக வெளிநாடுகளை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடுகள், இலங்கையை பொறுத்தவரையில் 11% கடனாக இருக்கின்ற போது நாங்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்த்தால் அவர்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கடன் வட்டியை செலுத்துவதில்லை. அது சாதாரணமாக ஒரு வீடுகளை கொள்வன செய்கின்ற போது கூட, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகின்ற போது கூட 4 வீதம் 5 வீதத்துக்குள்ளே தான் அவர்கள் வட்டியை செலுத்துகின்றார்கள். நிச்சயமாக
உதாரணமாக இந்த முன்னேற்றம் அடைந்த நாடுகளை நோக்குவமாக இருந்தால் அவர்களின் பணவீக்கத்தை பார்த்தால் 1% 2% தான் பணவீக்கம் இருக்கும். அவ்வாறு 1% 2% பணவீக்கம் இருக்கின்ற பொழுது இந்த வங்கிகளின் கொள்கை வட்டி வீதங்களை பார்ப்போமாக இருந்தால் அது 2% 3%-ஆகத்தான் இருக்கு. ஆகவே அதிலிருந்து ஒரு 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 குறிப்பிட்ட தொகையை உள்ளடக்கி வங்கிகள் கொடுக்கின்ற வட்டி வீதங்கள் ஒரு 5% 6%-ஆக இருக்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே சராசரியாக இப்போ கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையிலே சராசரி பணவீக்கம் 12%-ஆக காணப்பட்டது. 12%-ஐ விட கொள்கை வட்டி வீதம் அதை விட ஒரு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதிலிருந்து ஒரு கொஞ்சம் கூடுதலான தொகை தான் வர்த்தக வங்கிகள் அளவிடுகின்ற வட்டி வீதமாக இருக்கும். தற்பொழுது அது குறைவடைந்து தற்பொழுது ஒரு சராசரி ஒரு கடந்த 12 இந்த நெருக்கடி கால பகுதியிலே அது ஒரு மிக மோசமான நிலைமைக்கு மாற்றம் அடைந்தது. அந்த காலப்பகுதியை விட்டு நோக்கமாக இருந்தால் தற்பொழுது சராசரியாக ஒரு 5% பணவீக்கம் எடுத்தால் அதிலிருந்து ஒரு தொகை ஒரு 2%-ஓ 3%-ஐ உள்ளடக்கியதாக கொள்கை வட்டி வீதம் காணப்படும். அதிலிருந்து இன்னும் ஒரு 2-3%-ஐ உள்ளடக்கியதாகத்தான் இந்த வட்டி வீதங்கள் காணப்படலாம். ஆகவே இலங்கையிலே ஒரு ஒற்றை வட்டி வீதத்திலே அனைவருக்கும் கடன் வழங்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு பொருளாதாரம் இன்னமும் வளர்ச்சி அடைந்து பணவீக்கத்தின் மட்டம் குறைவடைய வேண்டும். பொருளாதாரம் உற்பத்திகள் அதிகரித்து செலவுகள் குறைவடைந்து அதன் மூலம் விலைகளின் மட்டங்கள் ஒரு குறைந்த மட்டத்தில் காணப்பட்டு பணவீக்கம் ஒரு 3-4% நிலையாக காணப்படுமாக இருந்தால் இந்த கொள்கை வட்டி விதங்கள் நிலையாக இன்னும் குறைவடையலாம். அதன் மூலமாக வங்கிகள் வழங்குகின்ற கடன்களும் ஒற்றை மட்டத்திற்கு வரலாம். அனைவருக்கும் கிடைக்குமா என்றால் அதற்கு இன்னமும் காலம் இருக்கின்றது. அதற்கு பணவீக்கத்தில் அந்த முதல் மாற்றம் வர வேண்டும். இந்த வெளிப்படைத்தன்மை அவசியம் என்பதற்காகத்தான் அதில் ஒரு பக்கமாக இந்த டிஜிட்டலைசேஷன் ப்ராஜெக்ட் என்பது முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு எக்கானமி டிஜிட்டலைஸ் பண்ணப்பட வேண்டுமாக இருந்தால் அதன் அடிப்படையிலே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படி பலது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய வங்கியினுடைய ஒரு கொள்கை திட்டம் இருக்கும். உங்களுடைய கருத்தின்படி ஒரு இலங்கையிலே சாதாரணமாக அண்மை நாடான இந்தியாவில் கூட ஒரு அன்னாசி பழம் வாங்குவதாக இருந்தால் கூட ஃபோனில் ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். இலங்கை அவ்வாறான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கு இருக்கின்ற தடைகள் என்ன? இந்த விடயம் தற்பொழுது அதிகமாக ஆராயப்பட்டு வருகின்றது. இதற்காக ஒரு தனியான அமைச்சொன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதற்காக ஒரு அமைச்சொன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சானது ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஒரு வரைவினை தற்பொழுது தயாரித்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே எதிர்வரும் கால பகுதியிலே சில நிகழ்ச்சி திட்டங்கள் செய்வதற்கு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியிலே பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு திணைக்களம் என்று ஒரு திணைக்களம் காணப்படுகின்றது. இலங்கையின் கொடுப்பனவு தீர்ப்பனவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு திணைக்களமாக காணப்படுகின்றது. அந்த திணைக்களத்தினால் ஏற்கனவே சில நடைமுறைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டன. ஆனால் உதாரணமாக அந்த QR கோட் என்ற அதன் அடிப்படையிலே கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற ஒரு முறைமை 2 வருடத்துக்கு முன்னதாகவே அது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஆனால் பொதுமக்களிடமும் அல்லது இந்த வியாபாரிகளிடமும் இந்த QR கோட் என்பதனை பயன்படுத்துவது தொடர்பாக இன்னமும் ஒரு சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் அல்லது அது தொடர்பாக அதனை பயன்படுத்துவதில் அவ்வளவு ஆர்வங்கள் காட்டுவதை காண முடியாத நிலைமையாக. அண்மையிலே மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார்கள், வெண்டர்ஸ் அதாவது பொருட்களை விற்பவர்கள் கடன் அட்டை மூலமாகவோ அல்லது அட்டைகள் மூலமாகவோ பணத்தை செலுத்துகின்ற போது 2.5% பணத்தை சிலர் மேலதிகமாக வசூலிக்கின்றார்கள். அதை வசூலிக்கக்கூடாது, அது தவறு என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சில தொழில் முயற்சியாளர்களை கதைக்கின்ற போது அவர் சொன்ன விடயம், ஒரு 100 ரூபாவுக்கு காசுக்கு பொருளை விற்றால் அவருக்கு வருகின்ற 100 ரூபாய் கார்டு மூலமாக செலுத்துகின்ற போது 97 ரூபா 50% தான் கிடைக்கின்றது. ஆக அவருக்கு வருகின்ற லாபத்திலே அந்த 2 ரூபா 50% அவர் விட்டு கொடுத்து தான் இந்த டிஜிட்டலுக்கு போக வேண்டி இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அவரால் அல்லது இந்த டிஜிட்டலுக்காக போவதற்கான அவருடைய உள்ளார்ந்த அந்த இணக்கப்பாடு அல்லது அந்த விருப்பம் குறையத்தானே போகின்றது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில நாடுகளிலே இந்த 2.5% என்பது 1% குறைப்பட்டிருக்கிறது. அந்த 1%த்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு
அது 0% ஆகியது இந்தியாவில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த 0% ஆக்குவதன் மூலமாக இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதுக்கு செல்கிறது. ஏன்னா மத்திய வங்கிக்கும் லாபம் இருக்கும், புதிதாக நாணயத்தாள்கள் அச்சிடத்த வேண்டிய தேவையில்லை, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாணயங்களை கொண்டு செல்ல வேண்டிய பாதுகாப்பு கடமைகள் இல்லை. இவ்வாறான ஒரு கருத்துக்கள் அங்கே பேசப்படுகின்றதா? நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்த டிரான்சாக்ஷன் கோஸ்ட் என்பது 0வாக மாற்றப்பட்டிருக்கின்றது, அல்லது அது தொடர்பான அந்த செலவுகள் அரசாங்கத்திலே பொறுப்பெடுக்கக்கூடிய நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் இலங்கையின் அரசாங்கம் இருக்கின்ற இந்த நிலைமையிலே இது தொடர்பான விடயங்களுக்கு இலங்கையின் அரசாங்கத்தினால் செலவினை செய்ய முடிகின்ற நிலைமை ஒன்று காணப்படுகின்றதா என்று சொன்னால் இல்லை. ஆகவே இது ஆரம்பத்தில் ஒரு வங்கி முறைமைகளினூடாக வங்கிகள் இதனை ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வதாகவோ அல்லது வர்த்தகர்கள் அதில் ஒரு பகுதியை பொறுப்பு எடுத்துக்கொள்வதாகவே தான் மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த கடன் அட்டை நீண்ட கால இலக்காதான் இருக்கு. நிச்சயமாக கடன் அட்டையுடன் ஒப்பிடும் பொழுது இந்த QR கோட் என்பதன் மூலமான அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் என்பது குறைவாக காணப்படுகின்றது. இது 1% காணப்படுகின்றது. அந்த 1% கடன் அட்டைக்கு 2.5% இருப்பது QR கோடுக்கு 1% இருக்கின்றது. அதனையும் குறைப்பதற்கு தற்பொழுது இந்த SLBA என்று ஸ்ரீலங்கா பேங்கர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது. இந்த வங்கிகள் அனைத்தும் சேர்ந்து அவர்கள் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை அளவிலான ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கு இந்த செலவினை 0வாக்குவதற்கு தொடர்பான விடயங்களை தற்பொழுது கதைத்து வருகின்றார்கள். எதிர்காலத்தில் இது ஒரு உதாரணமாக ஒரு 5000 ரூபாய்க்கு குறைந்த அல்லது 10,000 ரூபாய்க்கு குறைந்த தொகை 0 கொடுக்க டிரான்சாக்ஷன் கோஸ்டின் அடிப்படையில் செய்யக்கூடிய நிலைமை ஒன்று வருவதற்கான சாத்தியம் எதிர்காலத்தில் காணப்படுகின்றது. அதே போல பொதுமக்களுக்கு இடையிலும் அந்த வியாபாரிகளுக்கு இடையிலும் இன்னுமொரு ஒரு தவறான விடயங்களோ அல்லது ஒரு பயம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த வங்கிகளுக்கு ஊடாக அந்த டிரான்சாக்ஷனை செய்யும் பொழுது அவர்கள் வரிக்கு உட்படுவார்கள் என்ற தொடர்பான ஒரு அச்சங்கள் ஒன்று காணப்படுகின்றது. அதிலிருந்து மீள வேண்டிய தேவை ஒன்றும் காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு வங்கிகளுக்கு இடையிலான முறைகள் கொடுக்கல் வாங்கல்கள் காணப்படும் பொழுது இந்த பணத்தினை திருப்பிக் கொண்டே வங்கியில் வைப்பிட வேண்டிய தேவை ஒன்று வியாபாரிகளுக்கு காணப்படாது. அதே போல வங்கிக்கு நேரடியாக செல்லுகின்ற பொழுது அதனை செலவழிக்கின்ற அளவும் குறைவடையும். அது ஒரு சேமிப்பாக மாறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு சிறிய தொழிலை பொறுத்தவரையிலே பணமாக வாங்குவதற்கும் அது வங்கிக்கு நேரடியாக போவதற்கும் இடையில் அதில் பெரும்பகுதி ஒரு சேமிப்பாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த எதிர்காலத்தில் இந்த செலவுகள் குறைவடைகின்ற பொழுது அது தொடர்பான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்வார்கள். அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகின்ற பொழுது அதிலே அந்த சில செலவுகளை எவ்வாறு அதில் பங்கு பெற்றிருந்த நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் எவ்வாறு அதனை பகிர்ந்து கொள்வது, அது தொடர்பான செலவுகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது தொடர்பான ஒரு முறைமை ஒன்று உருவாகின்ற பொழுது இது அடுத்த கட்டத்திற்கு மாறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. தற்பொழுது இலங்கையிலே இந்தியாவில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிகமாக இந்த QR கோட்டை பயன்படுத்துவதை காணக்கூடியதாக, ஆனால் அநேகமான கடைகளிலோ அல்லது இடங்களிலோ அது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி வருவதை காணக்கூடியதாக. அண்மையிலே எங்கள் நிறுவனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் சமிட் ஒன்றில் ஸ்ரீலங்கா இனோவேஷன் சமிட் அதில் வந்திருந்து பேசிய முதலாவது ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர். அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், 5 வருடங்களாக அவர் பர்ஸ் பயன்படுத்துவதில்லை, அவருடைய கையில் இருப்பு வாலெட் நெவர் யூஸ் வாலெட்னு சொன்னார். வரும் மொபைல் ஃபோனை வைத்து தான் அவர் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் தான் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே நிச்சயமாக இலங்கையை பொறுத்தளவிலே ஒரு எதிர்காலத்திலே எவ்வாறு உலகம் இந்த தொழில்நுட்பத்தோடு பயணிக்கின்றதோ நமது அடுத்த தலைமுறை அதை நோக்கி ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றது. இதற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தாலும் ஒரு குறைந்த அளவிலான வேகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த விடயங்கள் சரியான முறையிலே பயணிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்துரையாடல் அடிப்படையிலே இலங்கை பொருளாதார ரீதியிலே சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாதை இன்னும் சிரமமாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிய கலாநிதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்களுக்கும் நன்றிகள்.